பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்துல நாம எங்க போனாலும் சரி, நமக்கு முன்னால சில காரியங்களை செய்வதற்கு முன்னாலே நாம சில ஆட்கள்கிட்ட சொல்லி, எப்ப நான் வாரேன், இப்படி செய் அப்படி செய் என்று நாம சொல்வதுண்டு. வேலை நிமித்தமாக சொல்வதுண்டு. சில நேரங்களில் சில பங்கன்கள் நடக்கும்போது கூட நம்ம சொல்லி சில ஆட்களை முன்னேற்பாடுகளுக்காக நாம வைப்போம். சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு கோர்ட்டுக்கோ போகும்போது கூட நாம சொல்லுவோம், ஐயா நாங்க வாரோம் அப்படின்னு. சிலர் நான் இப்போ அங்கதான் இருப்பேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். ஆனா இந்த உலகத்தையே ஆளுகிற தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் பாருங்க, ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்னால, நமக்கு முன்னால உலகத்தையே ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் முன்னால போகிறாரா? அப்ப நம்ம அவர் முன்னால போகும்போது நாம அவருக்கு பின்னால போகிறோம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. ஆமா, அந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பு, பூனைப்படை, அது இதெல்லாம் சொல்லுவாங்க, கருப்பு பூனைப்படை அப்படி இப்படிலாம். ஆனா இது எல்லா பாதுகாப்பையும் மிஞ்சின பாதுகாப்பு. தேவனே நமக்கு முன்பாக செல்வது மட்டுமல்ல, நமக்கு பின்னாலேயும் அவர் பாதுகாத்து, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.